ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து பேப்பரில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த துணியில் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், 8க்கு 8 இல்லை 9க்கு 9 நம்ம எவ்வளவோ சின்ன சின்னதாக பிட்டு வெட்டி வச்சுக்கலாம். நான் நார்மலாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கேலில் லைட்டாக ஒரு அந்த பிசு இருக்குனாக லைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. கோடு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவும் போல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். பாருங்கள், இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுங்க. 3 இன்ச்சு வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஸ்கேலில் எடுத்து பாருங்கள் எப்படி போடுறோன்னா அதேமாதிரி போடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. பாருங்கள், இப்படி ஒரு கோடு போடுறோம். இந்த 6 இன்ச்சுக்கு நேரம் அப்படி ஒரு கோடு போடுறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரி வெட்ட போகிறோம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக அப்படி வளைவு மாதிரி அப்படி போட்டுடலாம். சரிங்களா? போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான கழுத்து வந்து நம்ம வெட்ட போகிறோம். பாருங்கள், இது வந்து அப்படியே கோட்லேயே அப்படியே வெட்டிகிட்டே வாங்க. கோட்டுக்குள்ளே வெட்டினா சரி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரே மாதிரி வெட்டிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கத்திரி எடுக்காமல் அப்படியே ஒரே மாதிரி வெட்டிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸும் வந்து அப்படியே வெட்டி விட்றாங்க. வெட்டிட்டு இவ்வளோ அகலம் தேவையில்லை, இல்லை வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக வேணாலும் அப்படியே கொஞ்சம் வெட்டி விட்டுக்கலாம். ஏன்னா தைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குனால நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா இப்போ பிட்டில் தான் நம்ம தைக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். யூ நெக் இது அப்படியே யூ நெக் அப்படியே வச்சு வெட்டிக்கிங்க. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும். இது கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு எப்படிங்கிறது அப்போ தான் புரியும். இதை நீங்கள் இப்படியே வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், பிட்டு பிட்டாக இருக்கும். நான் இப்போ பிட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட பிட் இருக்குது. உங்களுக்காக நான் கொஞ்சம் தனியாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கலராக வச்சு வெட்ட போகிறேன். நீங்கள் அதை பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி இன்னொரு கோடு போட்டுங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ப்ளவுஸ்லலாம் மாறும், அது நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரே மாதிரி நீங்கள் வெட்டி கழுத்து பழகணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே ஃபாலோ பண்ணிங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுங்க கரெக்டாக அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க. அதுமாதிரி கீழே அந்த 6 இன்ச்சே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் 6 தான் வரும். பாருங்கள், நெக் வந்து இது வந்து நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டுங்க. டைமண்ட் நெக் இது. சரிங்களா? ஒவ்வொரு நெக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அது நீங்கள் இப்போதைக்கு போக உங்களுக்கே ஒன்று புரிஞ்சிடும். எனக்கு வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து நம்ம இதுதான் நார்மலாக வரும். இதுலேருந்து தான் நீங்கள் வந்து வேறு மாடல் கழுத்துக்கெலாம் போகணும். அதேமாதிரி பாருங்கள் எப்படி வெட்டணும். அதேமாதிரி நீங்கள் கோட்டில் வெட்டினாலும் சரி, கோட்டு உள்ளே வெட்டினாலும் சரி, ஒரே மாதிரி வெட்டி பழகிங்க. அதனால தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஒரே மாதிரி வெட்டிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகாது. பார்த்துங்க, இந்த கழுத்து வந்துடும். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுருங்க. எல்லாமே டபுளாக தான் வெட்டுறேன், சிங்கிள் கிடையாது. எல்லாமே டபுள் துணி இருக்கும். அது டபுளாக வெட்டிங்க. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் வெட்டிக்கலாம். சைடில் ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெட்டிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கொயராக இருக்குமேங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வெட்டிட்டேன். இப்போ அடுத்து 2 வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கழுத்து மாடல் விட்டுரும். சேம் இதே தான், நான் ஒரே மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் பிட்டுங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டி வச்சுக்கலாம். இல்லை ஒரே பிட்டில் விட நீங்கள் அப்படியே பிட்டாக கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கடையில் வந்து கேட்டேன், பிட்டுங்க கொடுத்தாங்க. அந்த பிட்டுங்க வந்து அப்படியே நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வெட்டணுங்கிறத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி தான் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 இன்ச்சு 6ங்கிறத நீங்கள் நல்லா பழகி நல்லா கழுத்தெல்லாம் நல்லா ட்ரைனிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக வரும். இந்த 3 இன்ச்சுங்கிறத வச்சுங்க. ப்ளவுஸ்லலாம் வந்து கொஞ்சம் மாறும், அது வந்து உங்களுக்கு போக வந்துடும். எடுத்தோடனே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து தைக்கிறதுக்கு போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு இந்த கட்டிங் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அழகாக வெட்டணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மெத்தட்லாம் சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களாங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. நம்மளது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது பாருங்கள், இது நெக்கு பார்த்துங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து நெக்கு உங்களுக்கு. சரி, இதுவும் டபுளாக தான் வெட்டியிருக்கிறேன். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு தான் புரியும். சரிங்களா? முடிஞ்சுங்களா? அடுத்து வேறு இன்னொரு நெக் வெட்டலாம். இது பாருங்கள், இது வேறு ஒரு கலரில் வெட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு நெக்கு வெட்டுறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுவும் அதே மாதிரி தான் 3 இன்ச்சு வச்சு நீங்கள் எப்பவும் போல் மார்க் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த 3 இன்ச்சை கனெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுடிதார்லலாம் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு 3 இன்ச்சு இந்த வைக்கிற மாதிரி தான் கழுத்து வரும். இந்த ஷோல்டரும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 3 6 இன்ச்சு ஆச்சுங்களா? அப்போ ப்ளவுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். 3 தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபு, இந்த பக்கம் ஒரு 1/4. அதாவது பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 1/4 அந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து
ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த 3 இன்ச்சை வந்து உங்களுக்கு நான் வைக்க சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும் அது உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வி நெக்கு நான் வெட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா மேலே கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அப்படியே வெட்டிட்டு பாருங்கள். நான் வந்து வி கரெக்டாக அந்த 6 இன்ச்சிலே வி போட்டிருக்கிறேன். இன்னும் வந்து வி நெக்குக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடோடு நம்ம வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து வச்சுருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரே மாதிரியே வெட்டிட்டு வரேன். அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வெட்டணும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது இப்போதைக்கு நீங்கள் வந்து கை உங்களுக்கு வந்து செட் ஆகணும், கழுத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் வி. சரிங்களா? கழுத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வந்து இதே மாதிரி நிறைய வெட்டி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ வெட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வந்துடும். நீங்கள் டக்குன்னு ஸ்பீடாக தைப்பீங்க, ஃபினிஷிங்காக தைப்பீங்க. மெயின் அதான், ஃபினிஷிங்காக தைச்சிருவீங்க. அடுத்த இதுக்கு போயிடலாம் பாருங்கள். அடுத்த என்ன கலருக்கு வந்து போயிட்டு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் 3 இன்ச்சு தான். நீங்கள் 6 இன்ச்சு தான். இதை தான் ஃபாலோ பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் வேலை செஞ்சுட்டே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடாதீங்க. ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் வெட்டிக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கழுத்து மாடல் வந்து வெட்டுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டி முடித்தோன்னா நம்ம வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மிஷினில் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கட்டிங் வந்து வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி தைக்கிறதுங்கிறது. ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங்கில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து தைக்கிறதுலலாம் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா தான் அடுத்த கழுத்துக்கு அடுத்த மாடலுக்கெல்லாம் நீங்கள் போக முடியும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான ஷோல்டர் இறங்குற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது. பாருங்கள், இது ஒரு மாடலு. புரிஞ்சுதுங்களா? இது அவ்வளோதான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டோம். முடிஞ்சோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு கலரில் எடுக்கிறோம். வேற ஒரு கலர் பிட்டில் வந்து நம்ம வந்து கிராஸில் வந்து பிட்டு வந்து வெட்டி வச்சுக்கிறோம். இது எதுக்குங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். இது பார்த்துங்க. கரெக்டாக அப்படியே கிராஸில் வந்து போட்டு லைட்டாக வெட்டிங்க. அப்படியே வெட்டி விட்டு நீங்கள் அந்த ஸ்கேல்லேருந்து லைட்டாக தள்ளி 2 இதாக வெட்டி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எதுக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்ததில் தைக்கும் போது உங்களுக்கு வந்து இது வந்து அந்த வச்சு நம்ம தைக்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம். பாருங்கள், அந்த ஸ்கேலோட கொஞ்சம் லைட்டாக தள்ளி ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வரும் லைட்டாக. அது நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. கிராஸில் ஸ்ட்ரைட்டில் வெட்டிடாதீங்க, கிராஸில் தான் நீங்கள் வெட்டணும். இதை கிராஸில் வெட்டி எடுத்துக்கங்க. கிராஸில் வெட்டி எடுத்துகிட்டு இங்கே பார்த்துங்க, இதை வந்து அப்படியே மேலே வச்சு மறுபடியும் ஒரு வெட்டிங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ வெட்டிக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறத இந்த மாதிரி வெட்டி வச்சிங்கன்னு சொல்கிறேன். வெட்டி நீங்கள் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து குறுக்கில் போட்டு நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து அதை தைக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.